செம்மையாக இருக்குல்ல? தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் அந்த பொண்ணுங்களை சொல்லலை, இந்த மெரினா கடற்கரையை சொன்னேன். இந்த மெரினாவை பற்றி சில விஷயங்கள் சொல்லணும்னு தோணுது. மெரினா சென்னையின் அடையாள சின்னம். மெரினா எல்லா மக்களுக்கும் சந்தோஷம், நிம்மதி, ஆறுதல் கொடுக்குற தாய். மெரினா நிறைய கவிஞர்களோட கவிதைக்கு முதல் புள்ளியாக இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தமிழனோட வீரத்தை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்ன வரலாறு படித்த இடம். என்னடா இவன் ரொம்ப கருத்தாக பேசுகிறான்னு பார்க்காதீங்க, நான் கருத்து சொல்ல வரல. இந்த மெரினால பல இதயங்கள் இணைஞ்சு வந்திருக்கு, பல இதயங்கள் இங்கே வந்து இணைஞ்சிருக்கு. அப்படி இங்கே வந்து இணைஞ்ச இந்த இதயங்களோட தொடக்க புள்ளி தான் இந்த தருணம். வாங்க பார்க்கலாம். பென்சில் மாதிரி இருக்க பசங்க தாண்டி ஒவ்வொரு சீன் போடுறாங்க. தம்பி ரொம்ப நாளாக கடப்பை காலே காணும். சுண்டல் நல்லா படாதானே கடப்பக்கம் வரதுக்கு. ஏய் சும்மா இருறா, ஒன்றும் இல்லைண்ணே, கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, அதான் சரியாக வர முடியல. அவன் கிடக்குறாண்டி காமெடி பீஸ். சொல்கிறேன். தேங்க்ஸ்ண்ணா. எடுத்து சாப்பிட்றீ. ஐ அச்சக்தா. டேய் நீ அந்த சேர்ல உட்காந்துடா. ஓகே மச்சான். டேய் என்னண்ணா பாரு பொண்ணுகிட்டே இருந்துருங்க. வாடா என்ன ப்ரோ, என்ன எனக்கு சாப்பிடுறீங்க? ஒரு பானிபூரி. உங்களுக்கு? எனக்கு ஒரு பேல் பூரி. எனக்கு ஒரு பானிபூரி. ஒரு பானிபூரி, 2 சுண்டல், 3 பஜ்ஜி. ஓகே ப்ரோ. போதுமா மச்சான்? அது ஒன்றும் இல்லை மச்சான், ஜிம்முக்கு போனால் ரொம்ப பசிடுது. மச்சான் அப்பனா காசை பையனை கொடுக்க வச்சிடலாமா? மச்சான் 100 ரூபா மச்சான், 100 ரூபா 100 ரூபா. குறா மச்சான். வச்சிருந்தே 100 ரூபா தான் மச்சான். ட்ரிம் பண்ணி வச்சிருந்தேன் மச்சான். ட்ரிம்மிங் ஆண்டா ஒண்ணுமே இல்லையே மச்சான், அப்படியே ட்ரிம் பண்ணுவேன். வச்சுங்கடா மச்சான். சொல்லு மச்சி. வண்டி எடுக்கலான்ட்டு இருக்கேன்டா. சூப்பர் மச்சி, என்ன வண்டி? டியோடா. அப்படியா? சரி விரு. செம்மையா இருக்காளே. அந்த வண்டியை எடுக்கலான்ட்டு இருக்கேன்டா, நல்ல மைலேஜ் தருது. என்னது? நான் டியோவா? இந்த லேடிஸ்லாம் ஓட்டுவாங்களே அந்த வண்டியா மச்சான்? நீ கொஞ்சம் மூடுறியா? சும்மா அதான் ஒன்று சொல்லினே இருக்காத, அதான் வாங்குறேன்ட்டான்ல. இந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ ஜி. சுண்டல் மச்சி யார் உனக்கா? எனக்கு தான்டா. அப்புறம் நான் பானிபூரி. பேல்பூரி. பேல்பூரி பானிபூரி உனக்கு சீக்கிரம் எடுத்துருவாங்க. எடுத்துருவேன் ப்ரோ. என்ன மச்சான் கோச்சிக்கினியா? ஆமா கோச்சிங்னா மட்டும். ஜிம்முக்குலாம் போற, அதெல்லாம் கோச்சு கிடையாது மச்சான். தேங்க்ஸ் நண்பா. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு, உடம்பை தேர்த்து மச்சான். எல்லாமே நல்லா தாங்குது, எதை பார்க்கறதுன்னே தெரியலையே. சரி சாப்பிட்றீ. போறதுக்குள்ள மூணு ஒன்று பிரியா வேற கால் பண்ணிட்டே இருக்கா. அவள் லவ் என்னடி ஆச்சு மச்சான்? அங்க பாரு மச்சான், 3 பேர் செம்மையா இருக்கு. அவருக்கு டான்ஸ் ஆடவே தெரியலடி. அவன் நல்லா தாண்டி ஆடுவாரு. அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதை வேற செம்மையா இருக்குன்ற மூட்டு துன்றா. மூடின்னு எப்படி மச்சான் சாட முடியும்? அடி கண்டிப்பா டீட் வைக்கணும் மச்சான். கண்டிப்பாடா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் தான் மச்சான். உனக்கு இல்லாத ப்ரோ. இருந்தாலும் லேடிஸ் வண்டி தான் மச்சான். என்னடா ஆச்சு? நண்பா இதை கொஞ்சம் க்ளீன் பண்ண நண்பா. வந்துட்டேன் ப்ரோ. மச்சி கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஊத்திக்கிச்சா ஊத்திக்கினானா? என்னமோ பண்றான். மச்சி இங்க பாரு. என்ன பண்றான்? தட்டு காலியா இருக்குது, லுக்கு வேற எங்கேயே இருக்கு. அட பாவி மச்சான். டேய் இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ். நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைலாம் சொல்லி திட்டுறோம், கண்டுக்கிறானா பாரு. டேய் என்னடா என்ன பண்ற? பார்த்தா தெரியல, சாப்பிட்டுன்னு இருக்கேன். பானிபூரி காலியாகி ரொம்ப நாள் ஆச்சு மச்சி. இதெல்லாம் ஒரு பொழப்பு மச்சான். மெய்க்கிறது எருமை, இதில் எதுக்கு மச்சான் பெருமை? மச்சான் சும்மாவே நம்மளை சாவடிப்பான், இல்லை பொண்ணை வர பார்த்துட்டா நம்மளை கொல்ல போகிறான். ஆமாண்டா மச்சான். மச்சான் நீ எதோ சொன்னியே மச்சான், 3 ஃபிகரும் செம்மையா இருக்குன்னு.
தப்பு மச்சான் 3 ஃபிகர்லேயே ஒயிட் கலர் ஷால் போட்டிருக்கல செம்மையா இருக்கா மச்சான். நான் சொல்ல நம்மளை கொல்ல போகிறான்னு இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ப்ரோ என்ன ப்ரோ அந்த பொண்ணுங்களை அப்படி பார்க்குறீங்க? என்ன ப்ரோ பண்ணுறது பார்த்துட்டே இருந்தும் போல இருக்கு. அதிகமாக இருக்குல்ல? அப்போ சனிக்கிழமை நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பார்க்கலாம் ப்ரோ. அப்படியே ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இங்கே பக்கத்தில் தான் அவங்க டான்ஸ் கிளாஸ் ப்ரோ. சனிக்கிழமைனா அவங்க இங்கே வந்துடுவாங்க. ஆமாம் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. இது என் கடமை ஓகே ப்ரோ. ப்ரோ. சரி வாங்கடி போகலாம், டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு டைம் ஆச்சு. ஏய் ஆமாடி. ஏய் மச்சி போறாடா. சரி நீங்க போங்கடி, நான் இப்படி போட்டான். ஏய் சி வா. ஏய் இரா மச்சான் சாப்பிட்டு வந்துடுறேன். நிறைய இருக்குது. ஏய் பாக்கில போட்டு வந்து இரா. ஏய் ஏய் சுடா இதுடா வந்துறடா. வாங்கடா. இது எவ்வளோ ஆயிடுச்சு? 150 ரூபா ஆச்சு. அப்புறம் குத்துடா. வாங்கடா. அடிக்கடி கடை பக்கம் வாங்கப்பா. ஏய் அடிக்கடி வருமோ இல்லையோ சனிக்கிழமைனா கண்டிப்பா வருவோம்னா. டேய் இரா வரேன். மச்சி அங்க பாரு பொறுக்கி பசங்க ஃபாலோ ஐ பண்றாங்க. உஷார் பண்றியா? உங்களுக்குலாம் வேற உஷார் பண்ணல மச்சி, லவ் பண்றேன். சரி ஹீரோ ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன். போ. அங்க பாரு இன்னும் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்கடி. வாடி, நம்ம ஏன் இவங்களை திருத்தணும், நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் மச்சான் வீல ஷால் மாற்ற மாதிரி இருக்குடா. ஆண்டவனா பார்த்து ஒரு ரோட்டு பட்டு குத்துக்கிறான். போய் பேசு மச்சான். வா மச்சான். ஓடுறா. டேய் கொஞ்சம் பொறுமையாக போங்கடா. நீ தான் வீக்குன்னு தெரியலடா. ஜஸ்ட் மிஸ். ஹலோ என்ன ஏய் அச்சாண்டா வா. ஆரம்பத்துல இவ்வளவு பாதிக்கப்படுறடா. நட்புடா. இந்த மூக்குடா. பொறுக்கி ராஸ்கல் செருப்பு பிஞ்சிரும். நான்சென்ஸ். மச்சான் அவ செருப்பு பிஞ்சிடும் சொல்றாடா. ஐயோ அசிங்கம். நீ கொஞ்சம் மூடுறியா? என்ன சொல்லிட்டு நீ இப்போ செருப்பு பிஞ்சிடுன்னு சொல்லிட்டு போறா? டேய் சும்மா கலாய்க்காதீங்கடா. என்னையே அசிங்கப்படுத்திட்டு போறாள இவனுங்க முன்னாடி. அடுத்த வாரம் வருவாள், அப்போ இருக்கு அவளுக்கு. புது செருப்பு வாங்கிட்ட போறியா? அடிங். என்னடி ஆச்சு? அங்க ஒருத்தன் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேக்குறான்டி பொறுக்கி. இதோ வந்துட்டே இருக்கம்மா. போயா. ஏய் என்னடி? அங்க பாரு, அவன் சொன்ன மாதிரியே சொல்றான். வயசு பசங்களை கூட நம்பிடலாம், இந்த கிழவனுங்களை தான் நம்பவே முடியாது. நான் சார் போலீஸ்னு கூட பார்க்காம அந்த பொண்ணுங்களை திட்டிட்டு போகுது. எடுறா வண்டிய. ஏய் ஓடுறா பிரேக். யார் இவனுங்க? போங்க சார், நல்லா கேளுங்க சார் அந்த பொண்ணை. ஹலோ, என்ன சொன்ன? திட்டிட்டு போற? ஷாலை ஒழுங்கா போட சொன்ன தப்பா? நான் யாருன்னு தெரியுதா? போலீஸு. போ எடுறா வண்டிய. சார் செம்ம சார். வந்து சேருதுங்க. சார் அந்த கூலிங் கிளாஸ் மட்டும் கொஞ்சம் கழட்டி இருக்கு சார். என்னடி எதுவும் பேசாம உம்முன்னு வர? அதிலடி மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனும் என் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்கான். ஆனா அது தெரியாம அவனை செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டேன். அவனை எப்படியாவது பார்த்து சாரி சொல்லணும்டி. சரி விடு, நெக்ஸ்ட் வீக் பார்க்குறப்ப நம்ம அவனை பார்த்து சாரி சொல்லிக்கலாம். போன வாரம் என்னையே அசிங்கப்படுத்திட்டு போனல நீ. போன வாரம் அவன் என்ன சொன்னான்னு புரிஞ்சுக்காம அசிங்கப்படுத்திட்டோமே. உனக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இவனுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கேன். இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ மன்னிப்பு கேட்காம நான் உன்னை விட மாட்டேன். ஓகே